நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு விடுமுறை நேரத்தில் கொடுத்துருக்கிறீங்க. மக்களுக்கு பெரிதும் நிம்மதியை தருவது இயற்கை வாழ்க்கையா நவீன வாழ்க்கையா? நடுவர் அவர்களே, பிரியாணினா என்ன நடுவர் அவர்களே? பிரியாணினா என்ன? அது ஒரு வகையான சாப்பாடு. திண்டுக்கல்காரன்ட்ட போய் கேட்குற வாரியா பிரியாணினா என்னன்னு? உலகத்துக்கு பிரியாணியை அறிமுகப்படுத்தினதே நாங்கள் தான். நடுவர் அவர்களே, பிரியாணினா வேற ஒன்றும் இல்லை. வாழ்ந்து முடிச்ச கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் கிடக்கிறது தான் பிரியாணி. என் வாழ்க்கையில் பிரியாணிக்கு இப்படி விளக்கம் கொடுத்த பேச்சாளர் நீ வரார்த்தாயா? சின்ன பிள்ளையிலேருந்து திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விளக்கம் நீ ஒரு ஆள் தான் கொடுத்துருக்க. நடுவர் அவர்களே, பூமி சுழல்வதால் காலம் மாறுகிறது. நவீனம் நம் வாழ்க்கையில் இயங்குவதால் தான் வாழ்க்கை நிம்மதியாக இயங்குகிறது. நவீனம் இல்லை என்றால் இன்பம் இல்லை. அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். அதனால நாங்கள்லாம் டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறோம், அங்கே வேஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்குது. நடுவர் அவர்களே, எந்த காலத்தில் இயற்கை வாழ்க்கை, இருமுகன் படம் பார்த்தீங்களா? ஸ்பீடு காலத்தில் இருக்கிறோம் நம்மெல்லாம். ஸ்பீடு காலத்தில், ஸ்கேட்டுங்கிற ராக்கெட் அனுப்புகிற காலத்தில், நியூக்ளியர் காலத்தில், ஆண்ட்ராய்டு காலத்தில், செல்பேசியில், ஃபேஸ்புக்கில், ஆண்ட்ராய்டில், இன்னைக்கு நவீனத்தில் இருக்கிற காலத்தில் பாட்டி இட்லி சுட்ட கதையை சொல்ல வந்திருக்குது எங்கள் அண்ணன். அண்ணியை நம்பி மாதிரியே உட்காந்துருக்கிறார் பாருங்க. நடுவர் அவர்களே, நான் தமிழன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா? டிஜிட்டல் மொழியாக அறிமுகம் செய்யப்பட்ட முதல் இந்திய மொழி நம் தமிழ் மொழி என்பதனாலே. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? பணம் இல்லாதவன் ஏழை, பணம் வச்சிருக்கவன் பணக்காரன். இப்படி சொல்லலாம் நடுவர் அவர்களே. நாய் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ஏழை. நாயோடையே ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் பணக்காரன். ஒண்ணு வேண்டாம், ஸ்கெட்சு போடுறோம், தாம்பரத்துக்கு நடுவர் வீட்டுக்கு போறோம், தூக்குறோம். என்னத்தை தெரியுமா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கம்ப்யூட்டரு, 2 வீலரு, 4 வீலரு, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆட்டு உரல், அம்மிக்கல், விறகடுப்பு, சைக்கிள் எல்லாத்தையும் கொடுத்தா லியோனி அண்ணனுடைய ஒய்ஃப் கூட ஒத்துப்பாங்க. சமைக்க முடியுமா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பாரா? நடுவர்களே, ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? ஒரு ஆசை நிறைவேறுகிற போதுதான் மகிழ்ச்சி வரும். இன்றைக்கு என்னுடைய நவீன தொழில்நுட்பம், நவீன கருவிகள் என் வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டிருக்கிறது. நவீனம் என்றென்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் நமது பாக்கெட்லேன்றான், செல்போன் தான். செல்போன் பார்க்குறான், பையன் செல்போன்லேயே இருக்கிறான், வாட்ஸ்அப்லேயே இருக்கிறான், வாழ்க்கையை வீணாக்குறான். இல்லை நடுவர் அவர்களே, பெங்களூர் பற்றி கொண்டிருந்தது, கலவரம் பெங்களூரிலே, தமிழர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள், வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கிடக்கிறானே. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சத்தம் வந்துச்சு, என் மாணவன் அனுப்பியிருந்தான், அதை பார்த்தேன் நடுவர் அவர்களே. எவ்வளோ அழகா சிந்திச்சிருக்கிறான் வாட்ஸ்அப்பில். அதில் எழுதியிருக்கிறான், கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட பேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் கல்லை கொண்டு எரியாதீர்கள், தீயை வைத்து பற்றாதீர்கள், மாறாக அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் 1 லிட்டர் தண்ணீரை பாட்டிலாக கொடுங்கள், அப்போதாவது தமிழன் பண்பாடவனுக்கு புரியட்டும். எப்படி சிந்திக்கிறான்? அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை, இன்னைக்கு நவீன வாழ்க்கை, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை சரியில்லை. யார் சொன்னா? நான் அந்த பட்டிமன்றத்துக்கு வந்துட்டேன், எங்கள் மனைவியும் பட்டிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் முகம் தெரியாத பஞ்சாப் பகுதியை சார்ந்த, பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த அந்த ஆன்டி தான் என் 2 பொம்பளை பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இயற்கை வாழ்க்கையில் அண்ணன் தம்பி மாம மச்சினன்னு இருந்தோம். இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் முகம் தெரியாத, மொழி தெரியாத, யாரோட எல்லாம் அண்ணன் தம்பியா, நட்பா, மாமனா, மச்சினனா பழகுறோமே, அதுதான் நவீன வாழ்க்கை கொடுத்த ஒற்றுமை. மறக்க முடியுமா? எங்கள் வீட்டில் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, எங்கள் தெருவில் இயற்கை மருத்துவர் பேரெல்லாம் போட்டு படிப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளே போனேன்,
இயற்கை மருத்துவர் இயற்கையா வைத்தியம் பார்ப்பாரு. நீதிபதி அவர்களே, இயற்கை மருத்துவரும் போட போட்டு உள்ள போய் பார்த்தா, இயற்கை மருத்துவரே எங்க நவீன ஸ்டெத்தாஸ்கோப்பை தான் பரமசிவன் கழுத்திலே பாம்பு தொங்குற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இயற்கையை கூட சரி வில்லாது போடுவாருன்னு போய் பார்த்து, ஐயா ரொம்ப நாள் தலைவலியா இருக்குதுயா அப்படின்னு. அப்படியா, நீங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. இயற்கை மருத்துவமாக இருக்கிறவர் கூட எங்கள் நவீனத்தை தான் தொட வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. விஜயகுமார் சொல்லுங்கண்ணா. தலைவலின்னா டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம், பளிச்சுன்னு விட்டு போயிடும். இயற்கை மருத்துவத்துக்கு போனோம்னா மல்லாக்க படுக்க போட்டு 2 குண்டான் ஆயில நெத்தியில் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படியே எவ்வளோடா விலைன்னு கேட்டால் 32,000 ரூபா சார் ட்ரீட்மெண்ட்டு, 15 நாள் நீங்கள் இங்கேயே தங்கியிருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆயிலை போட்டு நெத்தியிலே ஊற்றி 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 15 நாள் கழிச்சு இப்படியே வர்றேன். முதல்ல இருந்ததே தேவலாம் போல இருக்குடா, இப்போ தலையெல்லாம் பின்பக்கம் வந்துட்ட மாதிரில இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது, எல்லா பக்கமும் என்ன வலிகிற மாதிரியே இருக்குது அப்படின்றான். ஒரு மனிதன் எந்த மருத்துவத்தில் இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த மருத்துவர்கிட்ட எவன் உட்காடுறானோ அவனுக்கு தான் வியாதி சரியாகுமே ஒழிய, நீ நம்பிக்கை இல்லாமல் 50,000 ரூபா செலவழித்தாலும் உனக்கு அந்த வியாதி குணமாகாது. அன்னைக்கெல்லாம் பல் போனால் தான் சொல் போச்சு, இன்னைக்கு செல் போனாலே சொல் போச்சுன்னு. வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்தது அறிவியல். ஒன்றே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சேலம் வடக்கம்பட்டி ஒரு மாற்றுத்திறனாளி மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்ஸிலே தங்கப்பதக்கம் வென்று நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் என்று சொன்னால், இயற்கை வாழ்க்கை தான் உயர்ந்தது என்று எங்கள் தனபாலை போல் அவன் வடக்கம்பட்டியில் இருந்தால் வாய்த்திருக்காத அந்த வாய்ப்பு பெங்களூருக்கு போய் நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அவன் ஒலிம்பிக்கிலே சாதித்தான். அவங்க ஊர்ல தீபாவளி மாதிரி வெடியெல்லாம் போட்டு கொண்டாடினாங்க. 3 மணிக்கு நடந்தது அந்த போட்டி இந்திய நேரப்படி. அங்கே பகல், இங்கே இரவு 3 மணிக்கு விடிய விடிய காத்திருந்து அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடினார்களே. திறமையை தாண்டி அது தகவல் தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றி மாத்திரமில்லை, மாரியப்பனை போல 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று காட்டியது தொழில்நுட்பம். ஆகவே தொழில்நுட்பத்தை குறை சொல்லாதீர்கள். மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற எரிந்து போகிற கண்களை கூட தானமாக கொடுத்து கண்தானம் செய்து இறந்த பின்னும் இயற்கையை ரசிக்கலாம் என்று வாய்ப்பு கொடுத்ததும் நவீனம்தான் என்று சொல்லி, நவீனமே என்று ஒரு நல்ல தீர்ப்பை இந்த மாமன்றம் எதிர்பார்ப்பதைப் போல எங்கள் அணியும் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.